உதயநிதி அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கும் வேளையிலும் இடி நிறைய ரெய்டு போயிட்டுருக்கு. நிறைய அமைச்சர்கள் வழக்குகளை மாட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏகப்பட்டது வரும்போது அவர் போகும்போது அது ஒரு சந்தேகத்தை கிளப்பத்தான் செய்கிறது. அவரை வரவேற்கிறதுலேருந்து அவர் அந்த பேட்டி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே செட்டப்பாக இருந்தது. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதில் அங்கே ஒருத்தர் கூட இந்த வழக்குகளை பற்றி இந்த இடி ரெய்டை பற்றி கேட்கவே இல்லை என்பது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. இன்னொன்று, அவர் மட்டுமல்ல, அவர் கட்சியில் இருந்தவங்க யாருமே அதை பற்றி வாயை திறக்கலை. ஆகாஷ் பாஸ்கர்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவரு சாதாரண ஆளுன்னு சொல்லலாம். ரதீஷ்னா எங்களுக்கு தெரியாது. இந்த விக்ரம் ஜூஜிலேருந்து இந்த பேர்கள்லாம் எதெல்லாம் வெளியில் வருதோ இன்னும் நிறைய பேர்கள் வந்துட்டு இருக்கு. இந்த அரசு எல்லாரையும் கைது செய்யும், நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிந்தும் கூட ஏகப்பட்ட பேர் பொது வெளியில சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க இதை பத்தி. உச்சநீதிமன்ற தீர்ப்புலையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மாக் என்னும் நிறுவனத்தின் மேல் தான் நீங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஆனா 1000 கோடியெல்லாம் இருக்காது என்பதுதான் எல்லோருக்கும் தெரிஞ்சது. அதை கணக்கெல்லாம் பண்ணி பார்த்தா எங்கேயோ போய் நிற்கணும், பூஜ்ஜியங்கள் அதிகமாக இருக்கும். ஆமா, கண்டிப்பா 30,000 கோடி 32,000 கோடின்லாம் பேசுறாங்க. நம்மளுடைய எல்லா துறைகளும் கடன்ல போயிட்டு இருக்கு. போக்குவரத்து துறையில இருந்து உங்களுக்கு எல்லா துறைகளும் கடன்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல ஆரம்பிச்சு சினிமா துறை, அப்புறம் இந்த மதுபானங்கள் விற்பனை, போதை கடத்தல், எதுல பாருங்க இவங்க தான் இருக்கிறாங்க. மக்களை எந்த அளவுக்கு முட்டாள் ஆக்கி இருக்கிறார்கள் என்றால், இந்த 4 வருட ஆட்சியில அவங்க தொடாத ஃபீல்டே இல்லை. நீங்க 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டு 50 கோடி ரூபாயை நீங்க கொண்டு போய் தனுஷுக்கும் சிம்புக்கும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா இவங்கெல்லாம் இப்படி ஏக போக வாழ்க்கை எங்க இருந்து வந்தது? அது எவ்வளவு சைஃபர்னு கூட தெரியாம மக்கள்லாம் நாங்கெல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறோம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இங்க கூத்து கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கூத்து பட்டறை நடக்குது, கூத்து கட்டுறாங்க, நாடகம் ஜோரா போயிட்டு இருக்கு. நாமெல்லாம் ஆணு வாயை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.